கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆன்லைன் வழியாக உங்களை சந்திப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்றைய தினத்திலே சகோதரர் ஜேம்ஸ் அவர்களுடைய நினைவு மற்றும் ஸ்தோத்திர கூட்டத்திற்காக நாம் இந்த ஆன்லைனில் இணையும்படியாக கர்த்தர் உதவி செய்திருந்தார். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்நேரம் மட்டுமாக நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு சாட்சிகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகவே ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 116வது சங்கீதம் 116வது சங்கீதம் 15ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசியுங்கள். சங்கீதம் 116ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு ஆறுதலான வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். வசனத்திற்கு போவதற்கு ஒரு சிறிய ஜெபத்தை செய்யலாம். அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய வார்த்தையை வாசிக்க உதவி செய்தீர். ஆண்டவரே, அதிலிருந்து எங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீ தாமே தர வேண்டும் என்று ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். எங்கள் அருமை சகோதரர் ஜேம்ஸுக்காக, அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே அவரை வைத்திருந்த மட்டில் ஆண்டவரே, நீ சாட்சியாகவும் உங்களுக்கு ஏற்ற பிள்ளையாகவும் வழிநடக்க உதவி செய்த ஸ்தோத்திரம். எல்லாவித ஆண்டவரே உங்களுடைய செயல்பாடுகளுக்காக நான் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே, அவரை தொடர்ந்து அவர் சொன்ன காரியங்கள், அவரோடு பழகின விஷயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் பகிர்ந்து கொள்ள நீ நாம் உதவி செய்தீர். அது அநேகருக்கு பக்தி விருத்தியாக காணப்பட நீ நாம் உதவி செய்யும். சகோதரிகளையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் நீதாமே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று தகப்பனாக தாயாக இருந்து அவர்களை நீதாமே வழிநடத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து இந்த செய்தி ஜெபத்தை அருமையாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் எடுத்து நல்ல பிதாவே, ஆமென். வசனத்துக்கு போவதற்கு முன்பாக சகோதரர் ஜேம்ஸை குறித்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். சகோதரர் ஜேம்ஸை பொறுத்தவரையிலே அவரோடு கூட நெருங்கி பழகுகிற வாய்ப்பு அரியனுக்கு கிடைத்தது. கடந்த 10 தினங்களுக்குள்ளாகவே 2 சகோதரர்களை இழந்த மகா பெரிய துக்கத்திலே நான் காணப்படுகிறேன். அவர்களோடு பழகின நாட்கள், அவரோடு பேசின வார்த்தைகள் இன்னும் எனக்கு ஆழமாக என் மனதிலே பதிந்திருக்கிறது. ஆனால் சடுதியாக எல்லாம் முடிந்தது போல காணப்படுகிறது. 10 நாட்களுக்குள்ளாகவே 2 சகோதரர்கள், எனக்கு அருமையான சகோதரர்களை நான் இழந்த துக்கத்தில் இருக்கிறேன். உங்களை ஆறுதல் படுத்துகிற அதே வேளையிலே என்னை ஆறுதல் படுத்துவார் கர்த்தர் தான் இருக்கிறார், என்னை ஆறுதல் படுத்துவார் யாரும் இல்லை என்பதை நான் உணர்கிறேன். அருமை சகோதரர் காலேப், இப்பொழுது பிரதர் ஜேம்ஸ் அவர்கள் நான் இழந்து தவிக்கிறேன். உங்களோடு கூட நானும் கூட அந்த துக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த 10 வருடங்களாக மிகவும் நெருக்கமாக என்னோடு கூட அவர் பழகியிருக்கிறார். பிலதெல்பியா சபை ஸ்தாபித்த நாளிலிருந்து அவரோடு அநேக முறை பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. பிலதெல்பியா சபையிலே எந்தெந்த விதமான காரியங்கள் செய்ய வேண்டும், எதை வாங்க வேண்டும், எப்படி ஊழியங்களை செய்ய வேண்டும் என்பதை குறித்து எல்லாவற்றையும் அவரோடு கூட நான் பகிர்ந்திருக்கிறேன். அவர் வீட்டிலே சென்று நான் பேசியிருக்கிறேன். அதே போல் அவர் தொழில் செய்கிற அந்த இடத்திற்கு கூட நேரம் கிடைக்கும்போது சென்று பேசியிருக்கிறேன். ஆனால் எதை கேட்டால்தான் பதில் சொல்வாரே தவிர அவரே ஒரு காரியத்தை இப்படி செய்யலாம் பிரதர் அப்படின்னு எனக்கு அறிவுரை சொல்ல மாட்டார். இப்படி செய்யலாமா பிரதர் அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு தான் அவர் பதில் சொல்லுவார். பிரதர் காலைவை போல மிகுந்த பொறுமை உடையவர், மிகுந்த அன்பு உடையவர் என் மீது, என் குடும்பத்தின் மீது, சபையின் மீது மிகுந்த அன்பு உடையவர். அது மாத்திரமல்ல, அங்கே சபை எப்படி வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறை உடையவராக இருந்தார். சபையை எப்படி வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்பதிலே மிகுந்த வாஞ்சியாக இருந்தார். பிரதர் காலைவை போலவே பிரதர் ஜேம்ஸு கூட ஆழமாக சத்தியத்தை அவர் படிக்கக்கூடியவர், ஆழமாக அவர் சத்தியத்தை படிக்கக்கூடியவர். அவருடைய உபதேசங்களை கூட தேவன் வெளிப்படுத்தின விதமாக அவருடைய உபதேசங்கள் நாம் அதிகமாக கேட்டிருக்கோம் சபையில்.
ஆகவே ஆழமாக அவர் படிக்கக்கூடியவர். தெலுங்கிலே டிரான்ஸ்லேஷன் கூட அவர் செய்திருக்கிறார். எல்லாருக்கும் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியதில் ஜேம்ஸை போல ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. எல்லாருக்கும் மரியாதையாக கொடுத்து பேசுவார். இரு பிள்ளைகள் பார்த்திபன், லோகேஷ்காக நாம் தேவனை துதிக்கிறோம். அவர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வழியில் இருக்க வேண்டும் என்பது சகோதரர் ஜேம்ஸோடைய ஆவலாக இருந்தது. அந்த பிள்ளைகளை குறித்து என்னிடத்திலே அநேகம் பகிர்ந்திருக்கிறார். ஆகவே அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக காணப்பட வேண்டும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படைய வேண்டும் என்பதிலே மிகுந்த வாஞ்சையுடையவராக இருந்தார். கர்த்தர் அப்படியாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செய்வார். அவருடைய திருமண வாழ்க்கை, அவருடைய வேலை சம்பந்தமான காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் தாமே அவர்களோடு இருப்பார். சகோதரியோடு கூட இருப்பாராக. சகோதரி கூட சகோதரனை இழந்து தவிக்கிறார்கள். அவர்களுக்காக கூட நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். சகோதரி கூட மிகுந்த சபையின் மீது, பிலடெல்பியா நம்ம சபையின் மீது மிகுந்த வாஞ்சை உடையவர்களாக கடந்த 1 வருடமாக 1.5 வருடமாக கிருஷ்ணகிரி சென்றிருந்தாலும் கூட அவருடைய நினைவெல்லாம் இங்கேதான் இருப்பதாக என்னோடு கூட பகிர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் கிருஷ்ணகிரியில் 1.5 வருடம் தங்கியிருந்தாலும் கூட அவருடைய காரியங்கள் நம்மோடு கூட தான் இங்கே காணப்படுகிறது. இப்பொழுது வசனத்துக்குள்ளாக நாம் செல்லலாம். 116வது சங்கீதம் 15வது வசனம். கர்த்தருக்கு வாசியுங்கள், அந்த பகுதி வாசியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. அவருடைய பார்வைக்கு அருமையானது. கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது எந்த காரியம்? பரிசுத்தவான்களின் மரணம். ஒருவேளை நமக்கு அங்கலாய்ப்பு இருக்கலாம், நமக்கு வேதனை இருக்கலாம், நமக்கு துக்கம் இருக்கலாம், நமக்கு துயரம் இருக்கலாம். நம்மை விட்டு ஒருவர் பிரிந்து போவார் என்று சொன்னால் அதிக வேதனை நமக்குள்ளாக காணப்படலாம். ஒரு குடும்பத்திலே ஒரு நபர், குடும்பத்திலே ஒரு அங்கத்தினர், சபையிலே ஒரு அங்கத்தினர் இழக்கும் பொழுது அதனுடைய துக்கத்தை சொல்லி மாளாது, சொல்ல முடியாது, ஆறுதல் படுத்த முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருக்கு வெளியேற பெற்றதாக இருக்கிறது, அவருடைய கண்களுக்கு அருமையானதாக இருக்கிறது. அந்த நாளுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். தன் பிள்ளைகளோடு கூட கர்த்தர் சேருவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய எல்லா காரியத்தையும் இந்த மனுஷனானவன் இந்த உலகத்திலே முடித்து, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் முடித்து இளைப்பாறுதலுக்கு செல்லும் பொழுது அவர்களை வரவேற்கத்தக்கதாக ஆண்டவர் ஆயத்தத்தோடு ஆவலோடு இருக்கிறார். அவர்கள் அருமையாக எண்ணுகிறார். நமக்கு ஒரு வேளை துக்கத்தை வரலாம், துக்கத்தை கொடுக்கலாம், ஆனால் அவருடைய கண்களுக்கு அது அருமையானதாக இருக்கிறது. பாருங்க, அவருக்கு அருமையானவர்களை அவர் சேர்த்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை ஏன் இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே இது அனுமதித்தார் என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கலாம். பாருங்க, இவங்க சகோதரர் ஜேம்ஸ் கூட ஒரு மிகப்பெரிய வயது இல்லை, ஆனால் சரி 60 வயது இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்குள்ளாக ஒரு மனுஷனை, ஒரு ஆத்மாவை அவர் எடுத்துக்கொண்டார். அது பெரிய வயது இல்லை இந்த உலகத்தில் பார்க்கும்போது. இருந்தபொழுதும் அவருடைய காரியங்கள் தேவனுக்கு அருமையானவர்களாக காணப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நாம் அவரை கேள்வி கேட்க முடியாது. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அதினதின் காலத்திலே நான் அதினதினை நேர்த்தியாக செய்கிற தேவன். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, கல்லெறிய ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திற்கும் காலத்தையும் நேரத்தையும் அவர் குறித்திருக்கிறார். நம்முடைய நாசின் சுவாசம் எல்லாம் அவரிடத்திலே காணப்படுகிறது. ஆகவே எல்லாத்துக்குமே ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார். யோபின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், கடலுக்கு அது கடக்கக்கூடாத எல்லையை அவர் குறித்திருக்கிறார். கடலை பார்க்கிறோம், அது எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. நிலத்தை ஒரு நிமிஷத்துல அது விழுங்கி போடலாம். இருந்தபொழுதும் கடல் தன்னுடைய அந்த எல்லையை கடவாமல் இருக்கிறது. கடந்தால் என்ன நேரும் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். சுனாமி போன்ற காரியங்களை பார்த்திருக்கிறோம். எவ்வளவு ஜனங்கள் மாண்டு போனார்கள். ஆனால் அது கடக்கக்கூடாத எல்லையை இம்மட்டும் பெருமை அடங்கட்டும் என்று சொல்லி அது கடக்கக்கூடாத எல்லையை கடலுக்கு தேவன் குறித்திருக்கிறார். அதுபோலதான் நமக்கும் கூட நம்முடைய வாழ்நாளிலே இந்த நாள் வரை இந்த உலகத்திலே நாம் காணப்பட வேண்டும், இந்த தேதியிலே ரட்சிக்கப்பட வேண்டும்,
இந்த தேதியிலே நீ ஒப்பு கொடுத்து நீ ஞானஸ்தானம் பெற வேண்டும், கர்த்தருக்கு பிரியமா நடக்க வேண்டும், நீ இத்தனை ஆத்துமாக்களை சேகரிக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானதாக உன்னுடைய வாழ்க்கை நடைபெற வேண்டும், இந்த இடத்துல நீ விழ வேண்டும், இந்த இடத்துல நீ எழுந்திருக்க வேண்டும், இந்த இடத்துல நீ சந்தோஷமா இருக்க வேண்டும், இந்த இடத்துல நீ துக்கித்து அழ வேண்டும், இந்த இடத்துல நீ இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் எல்லையை குறித்து தேவன் உன் மரண நாளை கூட அவர் குறித்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் அவர் for it is appointed unto every man once to die and after this the judgment. ஒரே தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷர் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டது. ஒரு மனுஷனும் தப்பிக்க முடியாது. ஒரே தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷர் எல்லோருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் அவர் முன்னே போயிருக்கிறார். நம்முடைய பரிசுத்தவானாகிய ஜேம்ஸ் அவர்கள் முன்னாக போயிருக்கிறார்கள். அடுத்து நம்ம போகணும். ஆகவே ஒவ்வொரு மனுஷனுக்கும் அங்கே அந்த தேதியை அவர் குறித்து வைத்திருக்கிறார். அதற்குள்ளாக நீ எவ்வளவு தூரம் உண்மையாக தேவனுக்குள்ளாக இருக்கிறாய், நீ எவ்வளவு ஆத்துமாக்களை தேவனுக்கு இருந்து கொண்டு வந்தாய், உன்னுடைய வாழ்க்கை எப்படி பிரியமாக இருந்தது, நீ உன்னுடைய குடும்பத்தை எவ்வளவு சாட்சியாக நடத்தினாய், உன்னுடைய சாட்சி எப்பேற்பட்டது, உள்ளும் புறவுமாக நீ எப்படி உண்மையுள்ளவனாக காணப்பட்டாய் என்பது தேவன் அறிந்து வைக்க எல்லாவற்றையும் அவர் நீதிக்கு கொண்டு வா. ஒவ்வொருவனும் தன்னை குறித்து அவருக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வேதவசனம் சொல்லுங்க, ஒவ்வொருவனும் கணக்கு ஒப்புவிக்கணும். ஆகவே இன்று அவர் கடந்து போயிருக்கிறார், நாளை நாம் கடந்து போக வேண்டும். கடவாத எல்லையை நமக்கு அவர், நம்முடைய எல்லையை அவர் குறித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவரை பார்த்து நாம் கேள்வி கேட்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். நீர் ஏன் இப்படி செய்தீர், ஏன் என் சகோதரனை எடுத்துக்கொண்டீர், ஏன் என் புருஷனை எடுத்துக்கொண்டீர், ஏன் என் தகப்பனை எடுத்துக்கொண்டீர் என்று சொல்லி அவரிடத்துல கேட்க முடியாது. நாம் களிமண்ணாக இருக்கிறோம், அவர் நம்மை உருவாக்குகிறவராக காணப்படும். அவரிடத்திலே நாம் கேள்வி கேட்க முடியாது. நாம் வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை. வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. பாருங்க, அவருக்கு நீ ஆலோசனை சொல்ல முடியாது. ஏன் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே, 70 வயது வரை இருந்திருக்கலாமே, சில பேர் 90 வயது இருக்கிறார்களே, சிலர் பேர் 99 வயது இருக்கிறார்களே, அவர்களை போல் ஏன் வைத்து அவரை இந்த உலகத்திலே வைக்கவில்லை என்று சொல்லி அவருக்கு நீ ஆலோசனை கொடுக்க முடியாது. கர்த்தருக்கு விரோதமாய் நீ என்ன செய்ய முடியாது, ஒரு ஞானத்தை புகட்ட முடியாது, புத்தி சொல்ல முடியாது, அது மாத்திரமல்ல ஆலோசனை சொல்ல முடியாது. பாருங்க, இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம், யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பது. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரிடத்திலே அவர் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இஸ் தேர் எனிதிங் இம்பாசிபிள் ஃபார் காட்? ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் வித் காட். தேவனால் எல்லாம் கூடும். வசனத்துல வாசிக்கிறோம், அவர் நினைத்த காரியம் தடைபடாது. நம்ம போய் அவருக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. அவரிடத்திலே சென்று நீர் ஏன் இதை செய்கிறீர் என்று ஒருவனும் அவர் கையை பிடித்து சொல்ல முடியாது. நீர் செய்கிற காரியம் நடைபெற்றே தீரும், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி யோபு சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏற பண்ணுகிற தேவன். கர்த்தர் தான் கொல்லுகிறார், கர்த்தர் தான் அந்த நாளை முடிவு செய்கிறார், கர்த்தர் தான் உயிர்ப்பிக்கிறார். மரணம் ஒரு நிரந்தரமான காரியம் அல்ல. கர்த்தர் ஒருவனை மரணத்துக்குள்ளாக கொண்டு செல்கிறார், கர்த்தர் தான் அவனை உயிர்ப்பிக்கிற தேவன். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நானே உயிர்த்தெழுதலும். 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்.
even though he may die, he will live forever. அவன் மரித்தாலும் வாழ்வான். நானே உயிர்ப்பிக்கிற தேவன். ஆகவேதான் நாம் வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார், பாதாளத்தில் இறங்க செய்கிறவரும் ஏற பண்ணுகிறவரும் அவராக காணப்படுகிறார் என்று சொல்வார். யோபின் புத்தகம் 13ஆம் அதிகாரம், யோபு பக்தனாகிய யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் என்ன சொல்கிறான்? அவன் நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வாசிங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அவர் மீது நம்பிக்கையாய் இருப்பேன். பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, அவர் மீது நம்பிக்கையாய் இருப்பேன். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக உபகாரம் பண்ணுவேன். I will maintain my ways. அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய எல்லா காரியங்களும் அவருக்கு முன்பாக ஒழுங்குபடுத்திக்கிட்டே இருப்பார். அப்படி என்ன சொல்றான் யோபு? என்னுடைய மரண நாள் அவரிடத்துல இருக்கிறது, கடவாத எல்லையை அவர் குறித்தார். என்னை மரணம் சந்திப்பதற்கு முன்பாக என்னுடைய வழிகளெல்லாம் ஆயத்தம் படுத்தி வைத்திருப்பேன், உபகாரம் செய்திருப்பேன் என்றால் என்ன அர்த்தம்? I will maintain my ways. நான் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தியிருப்பேன். என்னை கூப்பிடுறாரா, சடுதியா நான் கிளம்ப ஆயத்தப்பட்டு இருப்பேன் என்று சொல்கிறேன். நான் உடனடியாக நான் அவரிடத்திலே செல்ல ஆயத்தப்பட்டு இருப்பேன், நான் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து வைத்திருப்பேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உபாகம புத்தகம், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். 32ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். நான் நானே அவர். கர்த்தர் சொல்லுகிறார், நான் நானே அவர். என்னோட வேறு தேவன் இல்லை, என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. ஒருவனும் என்னுடைய கையிலிருந்து உன்னை தப்புவிக்க முடியாது. நீதியை செய்கிறவனுக்கு நீதியை வழங்கவும், அநீதியை செய்கிறவனுக்கு நித்திய மரண தண்டனையை, ஆக்கினை தீர்ப்பை வழங்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஒருவனும் என் கையிலிருந்து உன்னை தப்புவிக்க முடியாது. நீ எங்கேயும் ஓடுவார். எங்க ஓடுவ நீ? அவருடைய கைக்கு தப்புவிப்பார் இல்லை. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், என்னுடைய ஆடுகள் என்னுடைய கையிலே இருக்கிறது, ஒருவனும் என்னுடைய ஆடுகளை என் கையில் நின்று பிரிக்க இயலாது. No one can pluck my sheep from my hands. Not only from my hands, from the hands of my father. என்னுடைய பிதாவின் கரத்திலிருந்து அவைகளை பிடுங்க முடியாது. நீ அவர் கைக்குள் இருக்கிறாயா? அப்படி என்றால் ஒருவனும் உன்னை பிடுங்க முடியாது. ஆகவேதான் சொல்றாங்க. அவர் சொல்லுகிறார், உபாகமம் 32:39 என்ன சொல்லுகிறார்? அவர் என்னுடைய கைக்கு தப்புவிப்பார் இல்லை, அவர்தான் ஜீவிக்கிற தேவன் என்று சொல்லி அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். வாசியுங்கள். நான் என் கரத்தை கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர் என்றேன். நான் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான் ஜீவிக்கிற தேவன், நான் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை நான் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு உரிமை உண்டு சொல்லுகிறார். என்னோட ஜீவனை கொடுக்க முடியும், அந்த ஜீவனை நான் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த அதிகாரத்தை என் பிதாவின் இடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். ஆகவே கையை உயர்த்தி அவர் சொல்லுகிறார், தேவாதி தேவன் சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? நான் என்றென்றும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் இருந்தவர் இருக்கிறவர் வருகிறவருமான தேவன். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். அந்த உயிரோடு இருக்கிற தேவன் தான் நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். என் தோல் முதலான காரியங்கள் வற்றி போய் நான் மரித்தாலும் கூட என்னுடைய சொந்த கண்களால் காண்பேன் என்று யோபு சொல்கிறார்.
ஒரு நாள் மரணம் எனக்கு வரலாம், இந்த மரணம், இந்த அழிவுக்குள்ளான மரணம் எனக்கு வரலாம். நான் அவரோடு கூட இருப்பேன். அவரை நீ ஒரு நாள்ல எழுப்புவார். இது எங்க வாசிக்கிறோம்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் தொடர்ந்து வாசிங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை தமக்கு தந்தருன தேவனையே அசட்டை பண்ணுகிறான். வாசிச்சுட்டே இருக்கேன். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. 14ஆம் வசனம் வாசிங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். எவ்வளவு நம்பிக்கைக்குரிய வாசனம் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது அவருக்குள்ளாக மரிக்கிறவர்கள் சகோதரர் ஜேம்ஸ், அது மாத்திரமல்ல சகோதரர் காரர், அது மாத்திரமல்ல திரளான பரிசுத்தவான்கள், அவருக்கு சாட்சியாக வாழ்ந்து மரித்தவர்களை அவர் என்ன சொல்கிறார்? God will bring with him. அவரோடு கூட அவர்களை கொண்டு வருவார் என்று சொல்லுகிறார். பாருங்க 15ஆம் வசனம் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்துடன் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார், வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். தொடர்ந்து வாசிங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற நேரத்தில் உயிரோடு இருக்கிற ஜனங்களும் அவருக்கு பரிசுத்தவான்களும் அவருடைய பரிசுத்தவான்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். From everlasting to everlasting, நித்திய காலமாக கர்த்தரோடு கூட இருப்போம். பிரதான அந்த தூதன் எக்காலத்தை ஊதும் பொழுது மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். பின்பு நாமும் உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட ஒன்றாக கலந்திருக்கும்படியாக அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் எடுத்து கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க, எவ்வளோ பெரிய சத்தியம் பாருங்க. இது புறஜாதியருக்கு இதை குறித்துதான ஆலோசனை இல்லை. புறஜாதியார், தேவனை அறியாதவர்கள் இதை குறித்து தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவரோடு கூட வசிப்பதற்கு இரண்டாவதாக உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட போவோம் என்று சொல்லி அந்த நம்பிக்கை இருக்கிறது. 18ஆம் வசனம் வாசிங்க, கடைசி வசனம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவர் தேற்றுங்கள். இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். கம்ஃபர்ட் யுவர்செல்ஃப் டு ஒன் another. உங்களுக்கு புத்தி சொல்லுங்கள். அவர்களை குறித்து அழ வேண்டாம். அவர்கள் கர்த்தரோடு இருக்கிறார்கள். கர்த்தர் வரும்பொழுது பிரதான தூதன் அங்கே எக்காலத்தை ஊதும்போது முதலாவதாக அவர்கள் எழுந்திருப்பார்கள். பூமியில் உறங்கும் சுத்தர்கள் முதலில் எழுந்திடுவார் விழித்தே. பூமியில் உறங்கும் சுத்தர்கள் முதலில் எழுந்திடுவார் விழித்தே. நாமும் மறைந்திடுவோம் பரந்தே நாதனுடன் இருப்போம் என்றென்றும். நாமும் மறைந்திடுவோம் பரந்தே நாதனுடன் இருப்போம் என்றென்றும். நாதனுடன் இருப்போம் என்றென்றும். ஆண்டவர்
வருகை விண்மீனே ஆயத்தமடைந்தோர் நன்னாளே ஆயத்தமடையா நண்பருக்கோ ஆரா துயரமே என்றுமே ஆயத்தமடையா நண்பருக்கோ ஆரா துயரமே என்றுமே ஆரா துயரமே என்றுமே ஆண்டவர் வருகை பாருங்க, ஆண்டவர் வருகை இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில். ஆகவே முதலாவதாக மரித்தவர்கள் அவரோடு கூட போவார்கள், இரண்டாவதாக உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட போவோம். ரொம்ப சந்தோஷமான நேரமாக அது இருக்க போகுது. ஒருவேளை இந்த பிரிவு நமக்கு மிகுந்த சஞ்சலத்தை கொடுக்கலாம், ஆனால் இந்த நம்பிக்கை நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறது. ஒரு நாள் நாம் இந்த பரிசுத்தவான்களை சந்திக்க போகிறோம், நாமும் தேவனோடு கூட இருக்க போகிறோம் என்பதை அவர் கொடுக்கிறார். ஒருவேளை ஆறுதல் இல்லாமல் அழுது கொண்டு இருக்கிறோம், உண்மைதான். நானும் கூட அநேக நேரம் மன சஞ்சலம் படுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது கூட லாசரு என்று அவருக்கு அருமையான சகோதரன் மரித்த பொழுது, மார்த்தாள் மரியாள் லாசரு, அந்த லாசரு மரித்த போன போது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழுதார் என்ற வார்த்தை, அவருக்கும் இந்த சஞ்சலம் இருந்திருக்கும். அவர் அழுதார். ஏன் அழுதார்? இந்த ஊராரை பார்க்கிறார், எருசலேம் வாசிகளை பார்க்கிறார், இந்த பெத்தானியா ஊரை சேர்ந்தவர்களை பார்க்கிறார், அந்த சகோதரிகளை பார்க்கிறார். அவர்கள் துக்கித்து தன்னுடைய சகோதரனுக்காக அழுகிறதை பார்த்து, மரணம் இவ்வளவு பெரிய விளைவை இந்த ஜனங்களுக்குள்ளாக கொடுக்கிறதா, இவர்கள் இப்படி அழுகிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் மங்களாய்க்கப்பட்டு அவர் ஆவியிலே கலங்கினார் என்ற வார்த்தை இருக்கிறது. ஆவியிலே கலங்கி அவர் அழுதார். நாம கூட அழுறோம் இல்லையா? நாம கூட அந்த அழுகை வருது, ஆனால் நம்பிக்கை இருக்கிறது. ஒருவருக்கொருவரை தேற்றுங்கள். என்ன தேற்றணும்? ஒரு நாளிலே அவர் நம்ம அவர்கள இவர்களெல்லாம் பார்க்க போகிறோம், இவர்களெல்லாம் பார்க்க போகிறோம், சந்திக்க போகிறோம். இவர்கள் நமக்கு முன்பாக அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்ற அந்த நம்பிக்கை தான் நமக்கு ஆறுதலாக காணப்படுகிறது. பாருங்க, ஒவ்வொரு விசுவாசிக்கும் என்ன நம்ம வாசிக்கிறோம், பிலிப்பியர் 1:21 சாவு எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு ஆதாயம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த ஆதாயம். ஏன் ஆதாயம்? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 அவர்களுடைய கண்ணீர் யாவும் தேவன் துடைப்பார், அவர்களுடைய கண்ணீரை யாவும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தமும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. தொடர்ந்து வாசிங்க. அடுத்த வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். புதிதாக்குகிறேன். அலறில் இல்லை, துக்கம் இல்லை, சஞ்சலம் இல்லை, மரணமில்லை, மரணமில்லை, மரணமில்லை. ஆகவே கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்வார். இதைத்தான் ஏசாயா புத்தகம் 25:8 கூட நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். இந்த மரணம் கொடிது. முதலாம் மரணமாகிய இந்த சரீர பிரகாரமாக பிரிதல் என்பது கொடிதுதான். நம்மோடு கூட 25 வருடங்கள் 30 வருடங்கள் இருந்தவர்கள் பார்க்க முடியாத சூழ்நிலை வரும்போது கொடிதுதான். அது சஞ்சலத்தை தான் உண்டாக்கும், வேதனை தான் உண்டாக்கும். ஆனாலும் நம்மை தைரியப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னுடைய சமாதானத்தை விட்டு போகிறேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானத்தை நான் கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு கொடுக்கிறார். The last enemy to be destroyed is death என்று வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணம் இல்ல, முடிஞ்சு போச்சு கதை. மரணம் இல்லை, மரணத்தை முடிக்கிறார், இந்த பிரிவை முடிக்கிறார். நித்திய காலமாக
அவரோடு கூட வாழும் பாக்கியத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பூமியின் கூடாரத்தை விட்டு நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:1 அவர் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். ஆகவே ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், 1-2 வசனம் தான் வாசிக்க போறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்கள். 8:38. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பை விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. மரணம் பிரிக்க மாட்டாது. மரணம் நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். நான் நிச்சயத்திற்கு இதை குறித்து எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. அவருடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. மரணம் பிரிக்க மாட்டாது. அவர் மீது நான் கொண்ட அன்பை மரணம் பிரிக்க மாட்டாது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆறுதலான இந்த கடைசி வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். புலம்பல், எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனம். எரேமியாவின் புலம்பல் 31ஆம் வசனம் 32ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் அவர் சஞ்சலத்தை உண்டாக்கி இருக்கிறார். இவர்களுடைய பிரிவு, சகோதரர் ஜேம்ஸோட பிரிவு, பிலடெல்பியா சபை சகோதர சகோதரிக்கு சஞ்சலத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. அநேக குழப்பங்களை உண்டு பண்ணி இருக்கிறது. அநேக வேதனைகளை உண்டு பண்ணி இருக்கிறது. அநேகர் கண்ணீர் விடுகிறார்கள், துக்கமுகமாய் இருக்கிறார்கள். ஏன் இப்படி என்று சொல்லி மார்த்தாள், மரியாள் தங்களுடைய சகோதரர்கள் லாசருவினுடைய மரணத்தை குறித்து எவ்வளவு வேதனைப்பட்டார்களோ அவ்வளவு வேதனை சகோதரனுடைய மரணத்தின் மூலமாக நாம் அடைந்திருக்கிறோம். அவர் சஞ்சலப்படுத்துகிறார், ஆனால் என்றைக்கும் அவர் நம்மை கைவிட மாட்டார். சகோதரியை கைவிட மாட்டார், பிள்ளைகளை கைவிட மாட்டார். அவரை போஷித்து அவர் வழி நடத்துவார், அவர்களை ஆசீர்வதிப்பார், அவர்களை ரட்சிப்புக்கு ஏதுவான பிள்ளைகளை ரட்சிப்புக்கு ஏதுவான வழிகளை நடத்துவார். ஒருவேளை சகோதரன் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறக்கூடிய அந்த காரியத்தை பார்க்காமல் போயிருக்கலாம். வருங்காலத்திலே மெய்யாகவே அவருடைய ஜெபத்தின் விளைவாக இந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, சாட்சியானவர்களாக, சபைகளுக்கு ஆங்காங்கே இருக்கிற சபைகளுக்கு தூணும் ஆதாரமாக இவர்களை மாற்றுவார். இவர்களை விடமாட்டார். அவருடைய ஜெபம் வீணாகாது. எனக்கு தெரியும் அவர் பிள்ளைகளுக்காக எவ்வளவு அவர் ஜெபம் பண்ணினார் என்பது எனக்கு தெரியும். ஆகவே அவருடைய மன வேதனைகளை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயமாக அவர்களை சஞ்சலப்படுத்தினாலும் அவர் என்ன சொல்ல வாசிக்கிறோம், அவர்களை கைவிட மாட்டார். இந்த வசனத்தை திரும்ப வாசி முடிக்கலாமா? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31, 32ஆம் வசனம் வாசிங்கள். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது என்பது நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது, காலைதோறும் புதியவனாக காணப்படுகிறது. அவருடைய இரக்கம், கிருபை, அன்பு, மனதொருக்கம் எவ்வளவு பெரியது என்பதை அறிந்திருக்கும். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் அவர் என்ன செய்வாரு? அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் மிகுந்த இரக்கமாய் நம் மீது இறங்குவார். அவர் மரணத்தை கொடுத்தாலும் என்ன செய்வாரு? அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். நானே உயிர்ச்செழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் என்னது முழுவதுமாக பாதுகாக்கிறார். ஆகவே இந்த சம்பவத்தை, இந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில கொடுத்தாலும் கூட நம்மை ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணுகிற தேவனாக தேவன் தாமே சகோதரி சாந்தி அவர்களையும் பிள்ளைகள் பார்த்திபனையும் லோகேஷையும் கூட
அவருடைய நித்திய ஆறுதலினால் சமாதானத்தினால் அவர் நிரப்பி அவர் முழுவதுமாக போஷித்து வழிநடத்துவார். நம்மை கூட பிலதெல்பியா சபை சார்ந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவர் அந்த ஆறுதலின் தேர்தலில் நமக்கு கொடுக்கத்தக்கதாக தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.